வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் தீவிர வெப்ப அலையால் காட்டுத்தீ அபாயம், மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பிரிட்டன் சுற்றுலா பயணிகளுக்கு கடவுச்சீட்டு எச்சரிக்கை. ரஷ்யாவின் கூட்டாளியான பெலாரஸ் ஆதரவுடன் சுரங்கங்கள் தோண்டி அகதிகள் புதிய தந்திரம். ஆயுத குவியல்கள் குறைந்து வருவதால் அவசரமாக வெடிகுண்டு தொழிற்சாலைகளை அமைக்கும் பிரித்தானியா. ஐரோப்பாவின் அடுத்த முன்னணி வல்லரசாக உருவெடுக்கும் ஆச்சரியமான நாடு. புட்டினின் அமேசான் நிறுவனத்தின் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல், தீப்பற்றி எரியும் ரஷ்யா. சில வாரங்களில் 201 ரஷ்ய கப்பல்கள் மீது தாக்குதல், உக்ரைனுக்கு தாக்குவதற்கு இலக்குகள் தீர்ந்து வரும் பரிதாப நிலை. இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் தீவிர வெப்ப அலையால் காட்டுத்தீ அபாயம், மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எச்சரிக்கை. ஸ்பெயின் நாட்டில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக தீ விபத்து அபாயம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காற்றுடன் கூடிய கடுமையான வெப்பத்தால் வனப்பகுதிகளிலும் நதி பள்ளத்தாக்குகளிலும் காட்டுத்தீ பரவும் அபாயம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தீவிர வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து அங்கே இருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உள்ளூர் அதிகாரிகளின் அவசரகால அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிலைமை மோசமாகி வருவதால் பொதுமக்கள் அனைவரும் வானிலை மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பிரிட்டன் சுற்றுலா பயணிகளுக்கு கடவுச்சீட்டு எச்சரிக்கை. பிரான்ஸ், கிரீஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் போன்ற பிரபலமான ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பிரித்தானிய சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கடவுச்சீட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடுமையான பயண விதிகளின்படி கடவுச்சீட்டின் காலாவதி மற்றும் வழங்கப்பட்ட தேதிகள் சரியாக இருக்க வேண்டியது அவசியமாகும். பல சுற்றுலா பயணிகள் கடவுச்சீட்டு விதிமுறைகளை அறியாமல் இருப்பதால் விமான நிலையங்களில் திருப்பி அனுப்பப்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. செங்கன் பகுதி விதிகளின்படி பயணிகளின் கடவுச்சீட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்குள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் குறைந்தபட்சம் 3 மாதம் செல்லுபடியாகும் காலம் இருக்க வேண்டும். கோடைக்கால விடுமுறை பயணம் மேற்கொள்வோர் கடைசி நேர சிக்கல்களை தவிர்க்க தங்கள் கடவுச்சீட்டின் செல்லுபடியாகும் காலத்தை முன்கூட்டியே சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விதிகளில் உள்ள இந்த சிறிய கவனக்குறைவு காரணமாக ஏராளமான பயணிகளின் விடுமுறை திட்டங்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ரஷ்யாவின் கூட்டாளியான பெலாரஸ் ஆதரவுடன் சுரங்கங்கள் தோண்டி அகதிகள் புதிய தந்திரம். ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைய முயலும் அகதிகள் தங்களது ஊடுருவல் உத்தியை மாற்றியுள்ளதாக லித்துவேனிய எல்லை பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டாளியான பெலாரஸ் நாட்டின் எல்லையில் அகதிகள் தரைக்கு அடியில் சுரங்கங்கள் மற்றும் குகைகளை அமைத்து ஊடுருவ முயற்சிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. லித்துவேனிய எல்லையோரம் பல இடங்களில் இதுபோன்று சுரங்கங்கள் தோண்டப்பட்டு வருவதற்கான சான்றுகள் இருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். எல்லையின் மிக அருகில் நடைபெறும் இந்த நடவடிக்கைகளுக்கு பெலாரஸ் நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினரின் நேரடி அல்லது மறைமுக உதவி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அகதிகள் சுரங்க பாதைகளை தாங்குவதற்கு தேவையான மரக்கட்டைகள் மற்றும் தளவாட உதவிகளை பெலாரஸ் அதிகாரிகள் வழங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெலாரஸ் அதிகாரிகள் இதனை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்களா அல்லது உதவி செய்கிறார்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லைகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயுத குவியல்கள் குறைந்து வருவதால் அவசரமாக வெடிகுண்டு தொழிற்சாலைகளை அமைக்கும் பிரிட்டன். உக்ரைன் போர் மற்றும் உலகளாவிய பதற்றங்கள் காரணமாக பிரித்தானியாவின் ஆயுத குவியல்கள் மற்றும் வெடிமருந்து இருப்புகள் வேகமாக குறைந்து வருகின்றன. இந்த நெருக்கடியை சமாளிக்கவும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பிரித்தானிய அரசு அவசரமாக புதிய வெடிகுண்டு மற்றும் ஆயுத தொழிற்சாலைகளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. ராணுவத்துக்கு தேவையான வெடிமருந்துகளை தடையின்றி வழங்குவதற்கு தளவாட உற்பத்தியை விரைவுபடுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்கால மோதல்களை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு தயாரிப்பு திறனை அதிகரிக்க அவசர கால திட்டங்களை அரசு முடக்கிவிட்டுள்ளது. உலகளாவிய விநியோக சங்கிலி தடைகளால் வெளிநாடுகளை நம்பியிருப்பதை குறைத்து சொந்தமாக ஆயுதங்களை தயாரிப்பதில் பிரித்தானியா தீவிரம் காட்டி வருகிறது. போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகளின் மூலம் நாட்டின் பாதுகாப்பு தேவைகள் விரைவாக பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஐரோப்பாவின் அடுத்த முன்னணி வல்லரசாக உருவெடுக்கும் ஆச்சரியமான நாடு. ஐரோப்பிய அரசியலிலும் பாதுகாப்பிலும் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் ஒரு குறிப்பிட்ட நாடு கண்டத்தின் அடுத்த முக்கிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது. மாறிவரும் புவிசார் அரசியல் சூழலில் இந்த நாடு தனது ராணுவ மற்றும் பொருளாதார வலிமையை வியக்கத்தக்க வகையில் அதிகரித்து வருகிறது. பலரும் எதிர்பாராத வகையில் சர்வதேச அளவில் செல்வாக்கு செலுத்தும் நாடாக இது உருவெடுத்து வருவது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிற பாரம்பரிய சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இணையாக இந்த நாடு தனது பங்கை தீவிரப்படுத்தி வருகிறது. பாதுகாப்பு மற்றும் முதலீடுகள் சார்ந்த உத்திகள் மூலம் இந்த நாடு எதிர்கால ஐரோப்பாவின் திசையை நிர்ணயிக்கும் சக்தியாக மாறி வருவதாக கூறப்படுகிறது. உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் பிராந்திய கூட்டமைப்புகளில் இந்த நாட்டின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. புட்டினின் அமேசான் நிறுவனத்தின் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல், தீப்பற்றி எரியும் ரஷ்யா. ரஷ்யாவின் முக்கிய காமர்ஸ் தளமான வைல்டுபெரிஸ் மீது உக்ரைன் ராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைனின் இந்த வான்வெளி மற்றும் ட்ரோன் தாக்குதலால் ரஷ்ய பகுதியில் உள்ள வைல்டுபெரிஸ் கிடங்குகள் மற்றும் தளவாட மையங்கள் தீப்பற்றி எரிந்து வருகின்றன. விளாடிமிர் புட்டினின் பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு பலத்தை குறிவைத்து உக்ரைன் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. இந்த திடீர் தாக்குதலால் பல பகுதிகளில் பாரிய வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதோடு மாடிலை கரும்புகை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் வணிக தொடர்ச்சியை சீர்குலைக்கும் நோக்கில் உக்ரைன் மேற்கொண்டு வரும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் அந்நாட்டுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியுள்ளன. போர்க்களத்தை தாண்டி ரஷ்யாவின் உள்நாட்டு முக்கிய பொருளாதார இலக்குகளும் தற்போது நேரடியாக தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவது மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சில வாரங்களில் 201 ரஷ்ய கப்பல்கள் மீது தாக்குதல், உக்ரைனுக்கு தாக்குவதற்கு இலக்குகள் தீர்ந்து வரும் பரிதாப நிலை. கடந்த சில வாரங்களில் உக்ரைன் ராணுவம் நடத்திய தொடர் தாக்குதல்களில் ரஷ்யாவுக்கு சொந்தமான 201 கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கருங்கடல் மற்றும் இதர பிராந்தியங்களில் உக்ரைன் நடத்திய அதிரடி தாக்குதல்களால் ரஷ்ய கடற்படை கடுமையான இழப்பை சந்தித்துள்ளது. தொடர்ச்சியான இந்த தாக்குதல்களால் தாக்குவதற்கு தகுதியான புதிய ரஷ்ய கப்பல்கள், இலக்குகள் எதுவும் தற்போது மிச்சமில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய கடற்படையின் பலம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதால் உக்ரைனின் கடல்சார் தாக்குதல் வியூகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. எதிரியின் முக்கிய கப்பல்களை முற்றிலுமாக அழித்ததன் மூலம் உக்ரைன் தனது கடலோர பாதுகாப்பு திறனை வியக்கத்தக்க வகையில் நிரூபித்துள்ளது. இந்த அதிரடி மாற்றத்தால் போர்க்களத்தில் ரஷ்யாவுக்கு கடற்படை ரீதியான கூடுதல் பின்னடைவும் பெரும் நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது.